வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு unavumrusiyum. இந்த வீடியோவில் நம்ம வந்து Knorr Soupy Noodles எப்படி ரொம்ப டேஸ்டியாக பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம வீட்டில் இருக்கிற மசாலா எக்ஸ்ட்ரா சேர்த்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் வச்சு நம்ம வந்து இந்த நூடுல்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதுக்காக நான் ஒரு பேக்கெட் யூஸ் பண்ணுறேன். இந்த நூடுல்ஸ் பேக்கெட்லேயே நமக்கு ரெடிமேட் மசாலா இருக்கும். பட் நம்ம அதை மட்டும் போட்டு பண்ணோம் அப்படின்னா இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. பாருங்கள், இந்த ஒரு பேக்கெட் மட்டும் போட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னாலும் இந்த நூடுல்ஸ் வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா மசாலா சேர்த்து தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கடாயில் கொஞ்சமாக ஆயில் இல்லாட்டி பட்டர் சேர்த்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதோட கலர் சேஞ்ச் ஆகட்டும். இப்போ இது நல்லா வந்து கலர் வந்து கோல்டன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்க போகிறோம். இதில் ஒரு ஆனியன், கொஞ்சம் பீன்ஸ், கொஞ்சம் கேரட், ஒரு தக்காளி நல்லா குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணால் போதும், ரொம்ப வதக்க வேண்டாம். இந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ இதில் வந்து தண்ணி நம்ம சேர்த்துக்க போகிறோம். தண்ணி வந்து 3 கப் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் பெரிய கப் சைஸுக்கு. ஏன்னா இந்த நூடுல்ஸ் வந்து நம்ம சூப் மாதிரி தான் செய்ய போகிறோம், அதனால் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இந்த மசாலாவை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து நூடுல்ஸ் இதில் சேர்த்துடலாம். சப்போஸ் நூடுல்ஸ் குக் ஆகும்போது உங்களுக்கு தண்ணி பத்தலை, கம்மியாக விட்டுட்டிங்க அப்படின்னா அது குக் ஆகும்போது நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம கொரியண்டர் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது, கொஞ்சம் குயிக்காகவே பண்ணிடலாம். ஸோ நூடுல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவர் குக் ஆகிட வேண்டாம். ரொம்ப குழையிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சூப் வந்து நல்லா இருக்காது. பாருங்கள், இப்போ நம்மளோட நூடுல்ஸ் வந்து வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சால்ட் அப்புறம் பெப்பர் சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்தாலே போதும். இப்போ நம்ம கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்க போகிறோம். பெப்பர் பவுடர் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து அதுவும் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் சேர்க்காம நீங்கள் சும்மா அந்த பேக்கெட்டில் இருக்கிற மசாலாவை மட்டும் போட்டிங்க அப்படின்னா இதில் வந்து உப்பு காரம் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் வந்து நூடுல்ஸை வந்து பாயில் பண்ணி சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். ஸோ நம்மளோட சூப்பி நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான சூப்பி நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு லிக்விடாக இருக்கணும். டைம் ஆக ஆக இது வந்து கொஞ்சம் டைட் ஆகிட்டே வரும் நூடுல்ஸ். அதனால் செய்யும்போதே கொஞ்சம் லிக்விடாக செஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து ஃபைனலாக நான் வந்து வெஜிடபிள்ஸ் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்படி சாப்பிடும்போது இன்னும் கூட ரொம்ப ஜாலியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். பாருங்கள், நம்மளோட சூப்பரான Knorr Soupy Noodles ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ வெஜிடபிள்ஸ் நம்ம அதிகமாக சேர்க்குறதுனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதில் பெப்பர் நம்ம அதிகமாக சேர்க்குறதுனால நம்மளுக்கு வந்து இன்னும் கூட டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.